ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் மாவு எதுவும் அரைக்காமல் ஈஸியான முறையில் முறுக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முறுக்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் டீ டைமோடு வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ஈஸியான முறையில் கம்மியான பொருட்களை வச்சு 1 மணி நேரத்துலேயே நல்ல மொறுமொறுன்னு இந்த முறுக்கை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ஃபேன் காற்றுல வச்சு முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதையும் கருகாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்ல பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு சல்லடை வச்சு இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா குருணை இல்லாமல் நல்லா சலிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சிருந்த பவுடரையும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சலிச்சதுக்கப்புறமா இதில் மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும் போது கையில் இது மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி நல்லா பிடிக்க வரணும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க. கை பொறுக்கிற சூடுக்கு தான் இருக்கணும். தண்ணியை லேசாக சூடுபடுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டைமும் மாவை எடுக்கும் போதும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அடுத்து முறுக்கு விளக்கில் இது மாதிரி ஒரே ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி அச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இருந்து கொஞ்சமாக கையில் மாவை எடுத்துட்டு அதை சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிட்டு அச்சில் சேர்த்துக்கோங்க. மாவை அச்சில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் எண்ணெய் தடவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயில் தடவின பிளேட்டில் முறுக்கை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். முறுக்கு பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கடைசியாக எட்ஜஸில் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சுத்துக்கு முறுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. 2லேருந்து 4 சுத்துக்கு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். பிளேட்டில் இது மாதிரி நிறைய முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எண்ணெயில் முறுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 4லேருந்து 5 முறுக்கு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதை எடுக்கிறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தோசை திருப்பி இல்லைனா கரண்டியில் ஈஸியாக இதை வெளியில் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு முறுக்காக உள்ளே சேர்த்துக்கலாம். முறுக்கை உள்ளே சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா முறுக்கையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 பக்கமும் முறுக்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் கம்மியானதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாமே முழுமையாக அடங்கி வந்ததுக்கப்புறமா முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது எண்ணெய் இருந்தாலும் சீக்கிரம் இழுத்துடும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு ஒவ்வொரு முறுக்காக உள்ளே சேர்த்துக்கோங்க.
எடுத்திருக்க கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை முறுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா முறுக்கையும் இது மாதிரி போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஏர்டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலுமே நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இதே அளவோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு முறுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.